என்னடா இப்ப ரொம்ப நாள் ஆளையே காணாமன்னு பாக்குறீங்களா? சென்னையில மழைங்க. போய் சொல்றான். சரிடா, சென்னையில மழை போயிடுச்சுங்க. இருந்தாலும் அப்பப்ப தூரல் பெய்யுதுல, அதனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிட்டு வந்தேன். கொஞ்சம் லேட்டா. அவனுக்கு டெங்கு காய்ச்சலுங்க, கால்ரா, வாந்தி, பேதி எல்லாமே சொல்லிடுறா. எல்லா நோயும் இருக்குதுன்னு. அவனுக்கு கேன்சர் இருக்கு. ஆமா, கேன்சர் இருக்கு. வாங்க ஷோக்கு போலாம். மட்டன் குஸ்காவா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். என்னடா தமிழ்நாட்டுல ரொம்ப நாளா எந்த விஷயமே நடக்கலையே அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களா? நிறைய விஷயம் நடந்துருக்குதுங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பொதுவா சொன்னோம்னா ஏதாச்சும் கேஸ் போட்டுருவாங்க. அதனால ஒரு ஃப்ளோல சொல்லிடுவோமா? பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும். செம காமெடியில இட்லிக்கு சாம்பார் ஊத்துறா. டேய், ஜிஎஸ்டி கம்மி பண்ணிட்டல, நீயே கம்மி பண்ணல? ஐயா எனக்கு தெரியாது ஐயா. உங்க முதலாளி சொல்றாரு, நான் கேக்குறேன் ஐயா. ஏண்டா, யார் அவங்க முதலாளி? ஐயா ஜி சர்தார்ஜியா. ஏய், நான் கேக்குறேன், ஜிஎஸ்டி தான். அதாவது தமிழக மக்களே, நாங்க அப்பவே ஜிஎஸ்டி கம்மி பண்ணிட்டோம். இது வந்து எங்க தப்பு இல்ல. நீங்க மத வாங்குவீங்கயா? பரவாயில்லைங்க. என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி அப்போ ஒண்ணு போட்டாங்கல்ல, நீங்க அதிகமா ஸ்மைல் சாட்டிய பார்த்து கெட்டு போயிட்டீங்க ஐயா. சரியா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி கம்மி பண்ணிக்கிறாங்க. உடனே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பிள்ளைங்களா ஏத்தல அப்படின்னு தமிழகத்தை சார்ந்த ஒரு தமிழில் பெயர் வைக்க இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அதுவும் ஒரு டாக்டராக இருக்கலாம், அவங்க இந்த மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க வாரத்துக்கு ஒரு ரேட்டை ஏத்துறீங்க, ஒரு ரேட்டை இறக்குறீங்க. எங்களுக்கு எப்படி தெரியும்? திடீர்னு ஒண்ணு சொன்னா இதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், தலித் சமூகத்தை நீங்க போன்ல கூட திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெளிப்புறத்துல இப்ப நீங்க ரோட்ல போப்பாலே நீங்க எந்த விதத்திலையும் தலித் சமூகத்தை ஒரு வெளிப்புறத்துல, அதாவது வந்து ரோட்ல நடந்து போக திட்டிட்டு போக கூடாது. அப்படி திட்டினீங்கன்னா உங்க மேல கேஸ் இருக்கு. இது நான் சொல்லலீங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு. இதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபரிமலையில வந்து ஒரு பெண் வந்து நுழைஞ்சிருக்கிறாங்க. அதாவது அந்த 18 படி அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க, பிடிச்சிட்டாங்க. நான் தெரியாம கேட்கறேன், அது மதம் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த விஷயம்னு அவங்க ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்கல்ல, நீங்க ஏன் அதுக்கு முன்னாடி சொல்றீங்க? நீங்க தான் உங்க சைட்ல வந்து கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கீங்க, பெண்களுக்கு ஆதரவா நீங்க பண்ற அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கான ரிசல்ட் தான் வரட்டுமே. வந்ததுக்கு அப்புறம் வாங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம்ல. அதுக்கு முன்னாடி நீங்க போனீங்கன்னா அங்க ஏதாவது ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா உடனே அது மாதர் சங்கம் சார்பா நிறைய இஷ்யூஸ் கொண்டு வரும். அதனால அதெல்லாம் வேணாங்க, தேவையில்லாத நம்மளே ஏன் கலவரத்தை ஏற்படுத்தணும், மத கலவரத்தை. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்களேன். இதுக்கு அடுத்த விஷயம் என்னடா தெரியாதுமா, இப்ப நான் வச்சுக்கிட்டு நான் பண்ற பாடு. ஆப்கா நாம் கியா ஹை? நம்ம பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, உலக கழிவறை தினம் நவம்பர் 19, அதனால எல்லாருமே கழிவறை கட்டி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கழிவறை கட்டணும்னு சொல்றீங்க, மணல் எவ்வளோடா? 300 ரூபாய். எந்த காலத்துல? சிமெண்ட் எவ்வளோ? 3 ரூபாய். அதுக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ? 3000 ரூபாய். சென்ட்ரல் ஜிஎஸ்டி 4000 ரூபாய். ஸ்டேட் ஜிஎஸ்டி 10000 ரூபாய். ஏத்துறவனுக்கு 20000 ரூபாய். இறக்குறவனுக்கு 1 லட்சம் ரூபாய். கட்டுறவனுக்கு 1 கோடி ரூபாய். அப்ப கட்டி வைக்கிறவனுக்கு நாமோ முடிஞ்சு போச்சு. அதனால எல்லாருமே கட்டிருங்க. அதாவது இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சுகாதாரம் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்காக கட்டுமான பொருட்கள் எல்லாமே ஈஸியா கிடைக்கிற முறையிலையும் அதுக்கான அமௌண்ட்டும் கம்மியான வகையில கிடைச்சதுன்னா எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் என்கரேஜ்மெண்டாகவும் இருக்கும். இதை கொஞ்சம் நீங்க கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு அடுத்த விஷயம் என்ன டைரக்டா? டேய் ஒருத்தனா ஏக்கருங்க ஸ்ட்ரைட்டா ஆதார்லயே குடைச்சிருக்கான்டா. அதாவது எல்லாரும் ஆதார் கார்டு எடுத்துக்கங்க, அதன் மூலமா நாட்டுக்கு ரொம்ப பலன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அவனுக்கு ஆதார் கார்டு வரலன்னு நினைக்கிறான். 210 வெப்சைட்ல ஆதார் டீடைல் எல்லாமே லீக் ஆயிருக்குதுங்க. இது என்னன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமா சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சோன்னே பயப்படாதீங்க, ஜஸ்ட் 210 வெப்சைட்ல மட்டும்தான் லீக் ஆயிருக்கு, அதே நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேய் மெயின் பேஜ்லயே 10 தான் வரும், அந்த 10லயும் இருக்கும். அப்ப 210 வெப்சைட்னா 12 பேஜ். ஐ திங்க் PDF ஃபைலா இருந்தா எட்டுமா முடிஞ்சு போச்சா? உன் ஆதார் கார்டு அவங்க கிட்ட தான் இருக்கும். ஏய், அப்ப எங்கேயாவது கொலை நடந்ததுன்னா நீதான். எங்கேயாவது கற்பழிப்பு நடந்தா நீதான்டா. எங்கேயாவது திருட்டு நடந்தா நீதான்டா. இதுக்கு தான் என்ன ஆதார் எடுக்க சொன்னீங்களா மிஸ்டர் யுவரான? முடியல என்னால. அதனால அடுத்த செக்மெண்ட்க்கு போயிடும். ரொம்ப வளவளன்னு பேசுறோம்ல. ஜும் சிப்பு சிப்பு ஜும் ஜும் சிப்பு சிப்பு ஜும். ரெடி ஸ்டார்ட்
கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சினிமா நியூஸ்க்கு போயிடலாம். சினிமா நியூஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்கிற விஷயம், வெட்ட வேண்டியது கைகளை இல்லை தலையை. நீ கை அந்த மாதிரி நீ கை கொண்டு போன இடத்த பார்த்து தப்பா நினைச்சிருந்தா. டேய் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்க வச்சிராதீங்களா. என்ன தெரியுங்களா, தீபிகா படுகோன் நடிச்ச பத்மாவதி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இருந்தது. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, அகில பாரதிய சத்திரிய மகாசபை என்ன சொல்லிருக்காங்கன்னா, தீபிகா படுகோனோட தலையை கொண்டு வந்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் அப்படின்னு பப்ளிக்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடப்பாவி, தலைக்கு 1 கோடி ரூபாய். இப்ப தலை கிடைக்கல, மயிர் மட்டும் முடி மட்டும் கிடைக்குது. அந்த முடிக்கெல்லாம் 1 லட்சம் கொடுப்பானா இல்ல ஒரு 1000 ரூபாய் கொடுப்பானா? இதுல ஹைலைட் என்னன்னா, அவங்க டைரக்டர் இருக்கிறார்ல, அவரு தலையை சேர்த்து எடுத்துருந்தீங்கன்னா தலைக்கு 5-5 கோடின்னு அது ஒரு அமைப்பு. மனித உயிருக்கு வேல்யூவே இல்லையா? அவன் இந்த படம் பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியலையே. இங்க மெர்சலு, அங்க பத்மாவதி, இன்னும் என்னென்ன ஆக போகுது. செலிபிரிட்டிகளா பாக்குறானுங்க, ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் புரியலடா. அப்ப நாளைக்கு நானும் நடிச்சேன்னா அந்த படம்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வரும். டேய் போடா போடா. இல்லடா, நான் நடிப்பேன், 4 பேர் ஃபிளெக்ஸ் வைப்பாங்க, 7 பேர் பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, 8 பேர் பால் குடம் தூக்குவாங்க. அதனால சொல்றேன். சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சினிமா நியூஸ்ல நந்தி விருந்து, ஆந்திர பிரதேசத்துல நந்தி விருது அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, இவரை பார்த்திருக்கீங்களா நீங்க? ஒரு நிமிஷம் நீங்க பார்த்துட்டு வாங்க. நீவ எகுறா நம்ம பாலகிருஷ்ணா அவர் தாங்க. அவர் நடிச்ச தி லெஜெண்ட் படத்துக்கு 9 அவார்டு கொடுத்திருக்காங்க. இதனால என்னப்பா, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னா, நம்ம குணசேகர் டைரக்ட் பண்ண ருத்ரமா தேவியில அனுஷ்காவுக்கு கூட 1 அவார்டு கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்படித்தான் நீங்க கொஞ்சம் சொல்லிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு வேற வேலை இதே இல்லைன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு எல்லாம் கோவம் வர மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டா, நம்ம பாகுபலி படத்துல நடிச்ச பிரபாஸுக்கு கூட 1 அவார்டு கிடையாதுங்க. அப்படின்னா இதுல ஏதோ டேய் அவன் பெரிய உண்மையா வந்து போட்டுருவா, நீ வேற கம்முன்னு. ஆமாடா, சரி சாம்பிள் பாக்குறியா? பாத்துருக்கிறேன். அப்புறம் அப்படிதானே. ஏன்னா செலக்ஷன் கமிட்டில பாலகிருஷ்ணாவும் ஒரு மெம்பரா இருந்திருக்காங்க, ஜீவிதா அவங்க ஃபேமிலி மெம்பர் அவங்களும் இருந்திருக்காங்க. அப்ப அப்படித்தானே இருக்கும். இன்னும் சொல்றதுங்களா? அடுத்த விஷயம் என்னடா? அடுத்தது தேடுகிறான். டேய் கண்டுபிடிப்பான். இவனுங்களை கொளுத்துறா. யாரு? இவனதான் விக்னேஸ்வரன்டா. நம்ம யங் கப்புள், அதாவது நம்ம நயன்தாராவையும் விக்னேஷ் சிவனையும் தான் சொல்றான். இல்லடா, விக்னேஷ் சிவன் வேணா நம்ம யங் கப்புள்னு சொல்லலாம். நயன்தாரா மேடம் லேடி சூப்பர் ஸ்டார், அவங்களை இப்ப கண்டிப்பா சொல்லிதான் அவங்க, ஏன்னா அரம்படம் வந்ததுனால அவங்க மேல கொஞ்சம் ரெஸ்பெக்ட் வந்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நயன்தாராவுக்கு இப்ப லேட்டஸ்டா பர்த்டே வந்தது. உடனடியா நம்ம விக்னேஷ் சிவன் ட்வீட் பண்ணிருக்கிறார். என்னன்னா, என் தங்கமே, நீ வாழ்வில் மிகப்பெரிய சாதனை அடைவாய், உனக்கு எனது வாழ்த்துக்கள், உன்னை நான் ரொம்ப அன்பாகவும் அதிகமாகவும் லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு பப்ளிக்காவே ட்வீட் பண்ணிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பப்ளிக்காவே தெரியல. பப்ளிக்கா போறாங்களா? போவாங்க. டேய் அவங்க யாரா? லவ்வர்ஸ். லவ்வர்ஸ்னா எப்படி வேணாலும் இருப்பாங்களா? அதெல்லாம் நீ கண்டுக்க கூடாது. அதெல்லாம் நீ ஏன் கேக்குற? கேட்க கூடாது, புரியுதா? அதனால அந்த இளம் ஜோடிகளுக்கு சீக்கிரம் ஒரு டைம் பேசுறா. சரிங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருக்கா? ஒரு கர்மமும் கிடையாது இல்ல. ஓகே, என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபார்மாலிட்டி தாங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன். டாடா, பை பை, டேக் கேர்.